ஹாய், திஸ் இஸ் ஹரிணி. நான் அனோகா யோகா ஸ்டுடியோவில் பாஸ்ட் 2 மந்த்ஸாக யோகா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரே வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டே. அண்ட் அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் அங்கே போனாலே ஒரு ஒரு ஹாப்பி பிளேஸாக இருக்கும் அந்த இடமே. அண்ட் அனு மேம் ட்ரெயினர். அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஏன்னா வெரி டேலண்டட், ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க யோகாவில். அண்ட் அவங்களுடைய டீச்சிங் இருக்குல்ல, அது வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். நிறைய இன்னோவேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு யோகா கிளாஸ்னா ரொட்டீனாக ஒரு ஆசனாஸ் டெய்லி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் அடிக்காம கிளாஸ் போகும். அண்ட் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க பண்ணுற கோரியோஸ். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டான்ஸ் ஃபார்ம், ஒரு யோகாவே கோரியோவா பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் இன்ஸ்டால இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுடைய யோகா ஸ்டுடியோவை ரீச் அவுட் பண்ணேன். பிஃபோர் எனக்கு வந்து லைக் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஈவன் மை சைக்கிள்ஸ் ஆர் நார்மல். ஸோ ஸ்லீப் பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் என்னுடைய மசில் ஸ்ட்ரென்த், ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. டைமிங்ஸ் இங்க மெயினா வந்து நிறைய ஸ்லாட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலும் இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட் டைமிங்ஸா இருக்கு. ஸோ நான் பார்த்ததுலேயே வந்து ஒரு ஃபன் ஃபில்டு யோகா கிளாஸஸ்னா வந்து அது அனோகா யோகா ஸ்டுடியோ தான். ஸோ டெஃபினட்டா இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் நல்லாவே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ். நான் திருப்பி சொல்றேன், 100% வந்து பிளைண்ட் ட்ரஸ்டோட அனோகா யோகா ஸ்டுடியோ போகலாம். தேங்க்யூ.